வந்தியத்தேவன் தனது குதிரையின் மீது அமர்ந்தபடியே சாலையின் ஓரமாக நின்றான். தூரத்தில் கேட்ட மேளதாள ஓசை இப்போது மிக அருகில் வந்தது. சாலையில் இருந்த மக்கள் அனைவரும் அவசரமாக ஓரமாக ஒதுங்கினர். சிலர் கைகளை கூப்பினர், சிலர் தலை குனிந்து நின்றனர். முதலில் சோழ வீரர்கள் வரிசையாக வந்தனர். அவர்களது கைகளில் புலிக்கொடி கம்பீரமாக பறந்தது. அவர்களைத் தொடர்ந்து முரசும் சங்கம் முழங்கின. அதன் பின்னால் தங்க அலங்காரங்கள் பொருத்தப்பட்ட பிரம்மாண்டமான யானை ஒன்று மெதுவாக வந்தது. அந்த யானையின் மீது அமர்ந்திருந்தார் பெரிய பழுவேட்டரையர். வயது முதிர்ந்திருந்தாலும் அவரது அகன்ற மார்பும் நீண்ட மீசையும் போரில் பெற்ற எண்ணற்ற காயங்களும் அவரது வீரத்தை பறைசாற்றின. அவரை கண்ட மக்கள் அனைவரும் வாழ்க பெரிய பழுவேட்டரையர் என்று முழக்கமிட்டனர். அப்போது அதன் பின்னால் மெதுவாக ஒரு அழகிய பல்லக்கு வந்தது. அந்த பல்லக்கு முழுவதும் பட்டுத் திரைகளால் மூடப்பட்டிருந்தது. தங்க வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பல்லக்கு சாதாரண அரச குடும்பத்தினருக்குரியது அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது.